யாரா இவன்? ஏதோ ஒரு 100 150 எடுப்பான்னு பார்த்தா 1100 எத்தனை வந்துக்கிறான். என்னம்மா சாப்பிட்ற வீட்டில்? வேலைச்சேரியில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாங்க் ஃபிட்னஸ்க்கு நம்ம டேனிஸ் மெயினை நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாப்ல. நிறைய காம்படிஷன்லாம் இருக்குது, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாப்ல. பட் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். காலைல ஏஞ்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டாக்டர் சாய்ஸோட ப்ரோட்டீன் மியூஸ்லி தான் சாப்பிட்ருந்தேன். இதில் 100 grams 25 grams ப்ரோட்டீன் இருக்குது, ரிஃபைன்டு சுகரும் கிடையாது. உண்மையாகவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கும் போது மறக்காமல் என்னோட கோட் நிதிஷ் டிசி யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டோரி டைம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே போயிருந்தேன். பட் அப்போவே பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. எப்படா இடம் பார்த்தோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரியே ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரோட சிரிப்பையும் ஒரு வீடியோவா எடுத்து நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியோட நம்ம 2 தூண்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நம்ம ஷேன் டெல்டா தெளிப்பண்ண அப்புறம் நம்ம ஜிஷ்ணு வேற ரொம்ப மாசம் கழிச்சு பாக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து யாரும் தப்பா நினைக்க வேணாம், நாங்க நண்பர்கள் தான். அப்புறம் எப்படிடா இடம் பார்த்தோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது 16,000 ஸ்கொயர் ஃபீட் ஆன் ஜிம், பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னமோ இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரிலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம டேனி தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணா எல்லாரும் எப்படி போவோம்? ட்ரெஸ் எல்லாம் மாட்டி சும்மா டிப் டாப்பா போவோம். நானும் அப்படிதான் போயிருந்தேன். பட் கூடவே பேக் மாட்டிக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வேற கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஸ்குவாட்ஸ் காம்படிஷன் இருக்கு நம்ம டேனி சொல்லியிருந்தாரு. அனௌன்ஸ் பண்ண உடனே இப்போ ஷார்ட்ஸ் மாத்திட்டு வந்துட்டேன். ஆரம்பத்தில் ஏதோ ஈஸியா ஜாலியா இருந்துச்சு. போக போக நிறைய பேர் கிவ் அப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நானும் ஜாலியா இருந்தேன். கொஞ்ச நேரத்தை 1000 ஸ்குவாட்ஸே வந்துருச்சு. ஆனாலும் என் பக்கத்துல 2 பேர் உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எனக்குன்னா பிரசவ வலி வந்த மாதிரி இடுப்பு பயங்கரமான வலி. நான் வேற 6 அடிக்கு மேல இருக்கேன். என்னால முதுகு வலி தாங்க முடியாம முக்கி போட்டுட்டு இருக்கேன். அப்பயும் விடாம போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கவுண்ட் 1100 ஸ்குவாட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. பக்கத்துல திரும்பி பார்த்தா இவனுங்களும் கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. முதுகு வேற பயங்கரமான வலின்னு சொல்லி நானே கிவ் அப் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஓரமா போய் படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நான் ஸ்குவாட்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம கிஸ்டனிக்ஸ் டான்ஸ் ஆடாம வரமாட்டேன்னு ஒத்த கால் நின்று இருந்தாப்ல. அப்புறம் நம்ம மிச்சம் இருக்க நண்பர்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம கிஸ்டனிக்ஸ் வண்டியில ஏற்றிட்டு நேரா சாப்பிட போயிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி எங்க 3 பேருக்கும் அங்க எதுவுமே சாப்பிட கிடைக்கல. நம்ம கடினமான நண்பர் மட்டும் கடினமா சாப்பிட்டாப்ல. அங்க இருந்து நம்ம ஆண்டோனியோ, கிஸ்டனிக்ஸ் அப்புறம் கணேஷ் கேசனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பை பை கைஸ்.